நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய நேரம் இது. மத்திய அரசு இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய நேரம் இது. மத்திய அரசு இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைகிறார். வணக்கம் குணசுந்தரி, தகவல்கள். வணக்கம் ஜெயா. தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டி மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் குறிப்பாகத்தான் தற்பொழுது பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட போது மாணவர்களின் சுமையை குறைப்பது, கல்வியின் வணிகமயத்தை ஒழிப்பது மற்றும் கல்வி தரத்தை உயர்த்துவது என்ற 3 முக்கிய நோக்கங்கள் முன்வைக்கப்பட்டதாக இதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த 3 அம்சங்களிலும் நீட் தேர்வு முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் இதனை தற்பொழுது கண்டனமாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்வு என்பது மாணவர்களின் கல்விக்கு, அதாவது மருத்துவ படிப்பிற்கான ஒரு தடையாக இருப்பதாகவும், மேலும் பள்ளிகளில் நடைபெறும் கற்றலை பயிற்சி மையங்களுக்கே மாற்றி அமைத்ததே நீட் தேர்வின் விளைவாக அமைந்துள்ளதாகவும், நீட் தேர்வு தொடர்பான பிரச்சனை நடைமுறைக்கு சார்ந்தது மட்டுமல்ல, அதன் அடிப்படை கட்டமைப்பிலேயே குறைபாடுகள் இருப்பதாகவும் தற்பொழுது திமுக தொடர்ந்து கூறி வந்ததை அண்மை நிகழ்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தற்பொழுது திமுக ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். தற்போது நாடு முழுவதும் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டங்கள் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை மணியாக அமைய வேண்டும் என்றும், மாநிலங்களின் உரிமையை மதித்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உடனடியாக மத்திய அரசு மாணவர்களின் இந்த போராட்டத்தையாவது வைத்து உடனடியாக இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தியும் தற்பொழுது தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஜெயா, தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.